கோவில்பட்டி அரசு மருத்துவமனை எக்ஸ்ரே எடுக்கணும், எக்ஸ்ரே சீட் இல்ல, A4 சீட்ல எக்ஸ்ரே எடுத்துருக்கான். வெக்கமா இல்ல? நீ ஒரு ஆட்சி நடத்துற ஆட்சி, 10,64,000 கோடி கடன் வாங்கி நீ செய்த சாதனை சொல்றா. திமுக மானம் உள்ள கரவெட்டி கட்டிய கம்மர் கார்ல, ஃபார்ச்சுனர் கார்ல, இன்னோவால போய்கிட்டு ஸ்டாலின் படத்தை சட்டப்பையில வச்சுக்கிட்டு திரியிறீங்க. வெக்கமே இல்லாம இந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில செய்த ஒரு சாதனைடா சொல்றா பாப்போம். இலவச பஸ், மகளிருக்கு 1000, மாணவிக்கு 1000, மாணவனுக்கு 1000, அப்புறம் 10 லட்சம் கோடி எங்களுக்கு. நான் ஆத்துமல்ல கொள்ளையடிப்பேன் கண்டுக்காத உனக்கு 1000, நான் மலையை வெட்டுவேன் கண்டுக்காத உனக்கு 1000, என் மகனும் மருமகனும் சேர்ந்து 30,000 கோடி கொள்ளையடிப்பாங்க கண்டுக்காத உனக்கு 1000. பாக்கிருச்சு 1000, 2000, 2500. இப்ப ரொம்ப நம்ம வந்து குஷ்டமாயிட்டோம், ஐ மீன் கஷ்டமாயிட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப இதாயிட்டோம், வாழவே வழி இல்ல. அந்த நான்கடவுள் படத்துல வர்ற பூஜா மாதிரி ஆயிட்டோம் நம்ம எல்லாருமே, வாழ வழி இல்ல. ஆரியாட்ட போய் சாமி என்னை கொண்டிருக்க சாமி அப்படின்னு கதற மாதிரி நம்ம கதறிக்கிட்டு இருக்கோம் இப்ப எல்லாரும். இப்ப என்ன பண்ணா கருணை கொலை நம்மள பண்ணணும். அதுக்கு பதிலாக கருணை தொகையாக சித்தப்ப எடப்பாடி பழனிசாமி 10,000 ரூபாய் சாகணும், நம்ம எல்லாம் ஜாகணும். கருணை தொகை யாரு? பாரிவள்ளல் பரம்பரையில் பிறந்த கடைசி வாரிசு எடப்பாடி பழனிசாமி 10,000 ரூபாய் கருணை தொகை. உலக உத்தமர்கள் இவர்கள். நம்ம திமுகவை நோக்கி கேள்வி கேட்டா அதிமுக நல்லா கேளுங்க, சரியில்லை, அவங்க மண்ணல் விற்கிறாங்க, மழையை குறைகிறாங்க, நல்ல ட்ரீட்மெண்ட் தர மாட்டாங்க, ஸ்கூல் எஜுகேஷன் சரியில்லை, அவரு மா சுப்பிரமணியன் சரியில்லை, மகேஷ் சரியில்லை. சார் நீங்க நாங்க அடுத்த போன 5 வருஷம் நாங்க சரியில்லை. இந்த உலக உத்தமர்களை நோக்கி இந்த உலக உத்தமர்கள் கேள்வி கேட்கிறாங்க, நம்ம கூட சேர்ந்துக்கிட்டு. அதுல டிபேட்ல போகும்போது பார்ப்பேன், நான் பேசிட்டு சூப்பர் நல்ல நல்ல பேச, நீ யாருப்பா? நாங்க போன 5 வருஷம் நாங்க தான் போக்குவரத்துமா இருந்தோம். இது பேய் அப்படின்னா இது பிசாசு, இது பிசாசு அப்படின்னா இது பேய். அங்க இங்க தாத்தா, நாங்க ஆத்தா. இப்ப தாத்தாவும் இல்ல ஆத்தாவும் இல்ல. இந்த 2 பேருக்கு மாற்று, இவருக்கு மாற்று இவராமா. யாரு இவரு? பிஜேபி கூட்டணி வச்சுக்கிட்டு பாலியல் வன்கொடுமை குறித்து பேசுவதற்கு உனக்கு தகுதி இருக்கான போல அதிமுக காரனுக்கு? இல்ல அதிமுக போய் இணைஞ்சுக்கிட்டு நிறைய பேர். அதிமுக ஒரு தமிழ் தேசிய கட்சி. தமிழ் தேசியம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? டேய், அதிமுகவுக்கும் தமிழ் தேசியத்துக்கு என்ன சம்பந்தம்? எம்ஜிஆர் மீது எங்களுக்கு மரியாதை உண்டு. அவர் எங்கள் தலைவன் பிரபாகரனை தம்பியாக நினைத்தார். தலைவர் பிரபாகரனுக்கு உதவி செய்த மரியாதை இருக்கு, அவ்வளவுதான், ரெஸ்பெக்ட், அவ்வளவுதான். அதுக்காக அதிமுக ஒரு புனித கட்சி, அது நல்ல கட்சி, அது தூய்மையான கட்சி, அது நேர்மையான கட்சி, அது ஓட்டுக்கு பணம் கொடுக்காத கட்சி. சொல்ல சொல்லு. அதிமுக ஓட்டுக்கு பணம் கொடுக்கும், அதிமுக ஊழல் செஞ்சிருக்கு, அதிமுகவும் குட்கா வழக்கு எல்லாமே இருக்கு. அங்க ஆத்துமலுக்குள்ள கனிமூலக்குள்ள எல்லாம் இருக்கு. புனிதப்படுத்துவது அதிமுகவை. இந்தியாவிலே ஊழல் வழக்கில் ஜெயிலுக்கு போன ஒரே ஒரு முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா. நீ புனித கட்சியாடா? நீ இதை புனிதப்படுத்த பல பேர் சமூக வலைதளங்கள்ல போய் அதிமுக ஒரு தமிழர் தலைமை. தமிழனா பிறந்தவன் தமிழனடா. தமிழுக்காக, மொழிக்காக, இனத்துக்காக நிக்கிறவன் தமிழ சொல்லுவாரா? வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. எடப்பாடி சொல்லுவாரா? வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், எம் சொந்த வரையே ஆள வைப்போம். எடப்பாடி சொல்லுவாரா? என் தாய்மொழி தமிழ் மொழி அழிந்து கொண்டிருக்கிறது என்று பேச அதிமுக ஆள் இருக்கா? அதிமுக போய் சேர்ந்துட்டு அவர் பிரபாகரனை நேசிக்கிறார்கள், பிரபாகரன் என் தலைவன் என்று அதிமுக மேடையில பேச எவனுக்காவது தெம்பு இருக்காடா? ஜஸ்டிஃபை பண்றீங்க. ஜஸ்டிஃபை யார ஜஸ்டிஃபை பண்றீங்க? 2 கட்சி ஒண்ணுதான்டா, ஒழிக்கணும். திமுக அதிமுக என்பது தராசுல வச்சீங்கன்னா அப்படி நிக்கும். இன்னைக்கு திமுக ஆட்சி இருக்குன்னா அதிமுக நல்லதா தெரியுது. பரவாயில்ல, எடப்பாடி கொஞ்சம் பரவாயில்லப்பா. அடுத்த 5 வருஷம் பாருங்களேன், ஸ்டாலின் மாதிரி ஒரு கண்ணியமான தலைவரை பார்க்க முடியாது. என்னதான் இருந்தாலும் ஸ்டாலின் எவ்வளவு நாள் தான்டா இப்படியே சொல்லுவீங்க? எடப்பாடியும் சரியில்லை, ஸ்டாலின் இல்லை. பட் சீமான் நல்லா பேசுறாப்ல. சீமான் கட்சியில எல்லாரும் நல்லதான் பேசுறாங்க, பட் ஜெயிக்க மாட்டாங்க. அவங்க நல்லா வரணும், அவங்க நல்லா வரணும், அவங்க நல்லா வந்துருவாங்க. பட் அவங்களுக்கு growth கொஞ்சம் ரொம்ப கம்மியா இருக்கு. நீ ஓட்ட திமுக அதிமுகவே போட்டுட்டு நாங்க growth நம்ம நல்லா லட்சணமா இருக்கும். எங்க growth 3 புள்ள பிறக்குது,
கடைசி பிள்ளை, 2 பிள்ளை, மூத்த பிள்ளை, 3வது பிள்ளை இருக்கு. 2 பிள்ளைக்கும் நல்ல கறி, நல்லா சாப்பிடு, நீ சிக்கனை சாப்பிடு. இந்த பிள்ளைக்கு இந்த தவுட்டை தின்னு, நீ மாட்டுக்கறி சாப்பிடு. மூத்த பிள்ளை. இளைய பிள்ளை நீ நல்லா அப்படியே இது டேங்கிரி கபாப் சாப்பிடு. கடைசி பிள்ளை நீயா, நீ என்ன பண்றது, உனக்கு உனக்கு முட்டையில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கருவை மட்டும் போட்டு விடுறேன், போய் இதுல 3க்கும் ஈக்குவலா கொடு. 3க்கும் சுண்டக்கடலை வை, 3க்கும் நல்ல ஆரோக்கியமான உணவு கொடு, 3க்கும் மாட்டுக்கறி வை, 3க்கும் டேங்கரி கபாபா கொடு, 3க்கும் முட்டையை கொடு, 3க்கும் நல்ல சோறை போடு, 3க்கும் வரகு கஞ்சியை ஊத்து. 2 பேருக்கு வரகு கஞ்சி ஊத்திட்டு இன்னொருக்கு விறகு கஞ்சி ஊத்துறனா, மூத்த பிள்ளை 2 பிள்ளை, ஒண்ணு திமுக, கடைசி பிள்ளை நாங்க 3வது பிள்ளை. 3வது பிள்ளைக்கு நீ பழைய கஞ்சா வச்சு இதுக்கு கஞ்சியை ஊத்தாம வச்சா நாங்க எப்படி இருப்போம்? சோர்ந்தா இருப்போம். ஆனாலும் பழைய கஞ்சியை குடிச்சிட்டு இந்த போடுறனா, நீ நல்ல முட்டையும் நல்ல கோழிக்கறி மாட்டுக்கறி கொடுத்துற எப்படி போடும் பாரு. எது அதிகாரத்தை கொடுத்து பாருங்க. 15 வருஷ அரசியல், கிட்டத்தட்ட 10 ஆண்டுகால தேர்தல் பயணம். யார்ட்டையாவது சீமான் கையேந்தி காசு வாங்கின ஏதாவது ஒரு செய்தியை ஆதாரபூர்வமா காட்ட பார்ப்போம். எடப்பாடிட்ட வாங்கினாரு, கருணாநிதி வாங்கினாரு, ஜெயலலிதா வாங்கினாரு, பிரபாகரன் வாங்கினாரு, உலக தமிழ்கிட்ட வாங்கினாரு, திறநிதி வாங்கினாருன்னு சும்மா சொல்லுவா வாயில. கோடி கோடியா வருதுமா. மாநாடு நடத்த பிச்சை எடுத்தது எங்களுக்கு தானே தெரியும். பிச்சை எடுத்தோம் நாங்க. பிச்சை எடுத்தாலும் உலகம் மிரள்கிற மாநாட்டை திருச்சி நடத்தி காட்டணும். 5 லட்சம் பேர் திரண்டா, 5 லட்சம் பேர் திரண்டாலும் அதிலே சரிவாதி பெண்கள் திரண்டாலும் ஒரு பெண்ணின் தாவணியை பிடிச்சு ஒருத்தன் இழுத்தான் என்கிற செய்தி கிடையாது. 5 லட்சம் பேர் திரண்டார்கள், ஆனாலும் ஒருத்தர் மயங்கி விழுந்தார், அவர் மேலே இருந்து ஒருத்தர் ஓடினார் என்கிற ஒரு செய்தி கிடையாது. மறுநாள் காலையில ஜூனியர் விகடன் எழுதுகிறது, தமிழ்நாட்டில் ஒரு மாநாடு நடந்த இடத்தில் மறுநாள் மதுபாட்டில் இல்லாத ஒரு மாநாடு, அது நாம் தமிழர் கட்சியினுடைய மாநாடு என்று. மாநாட்டிலே ஒரே ஒரு மாநாட்டை டென்ட் போட்டு டென்ட்டுக்கு கீழே காவல்துறை அதிகாரிகள் உட்கார்ந்து இருந்த ஒரு மாநாடு நாம் தமிழர் கட்சியின் மாநாடு. நீ மத்த மாநாடு திமுக அங்கிட்டு காவல்துறை ஓடும், இங்கிட்டு பெண்கள் ஓடுவாங்க, அங்கிட்டு போலீஸ் பரபரப்பாவும் கட்டுப்படுத்தும். 4 பேர் போதையை போட்டு தளபதி எப்படிமா, ஒருத்தன் டிவிக்கேம்மா, ஒருத்தன் இதுமா, எவ்வளவு பேர் கூடுனாலும் ஒழுக்கம் அனுப்பான். ஏன்? அவன் பிரபாகரனுடைய அரசியல் படை நாம் தமிழர் கட்சி. உறுதிமொழி, தாயக விடுதலை போரில் உயிர் நீத்த தாய் தமிழ் உறவுகளுக்கு என்று எங்க அண்ணனின் குரல் வந்தா அப்படி நிப்பாண்டா. 5 நிமிஷம் பின்னு போட்டா கூட சத்தம் வரும். பின் டிராப் சைலண்ட், அதுதான் நாம் தமிழர் கட்சி. ஒரு மாநாட்டையே இப்படி நிர்வாகம் செய்கிறோம் என்றால் நாடு கிடைத்தால் எப்படி நிர்வாகம் செய்வோம் என்பதை அறிவார்ந்த ஆவடி தொகுதி மக்கள். நீங்க நினைக்கிறீங்களா? இன்றைக்கு அரசு ஊழியர்கள், குறிப்பா காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள் 1,05,000 காவலர்களை பெரும்பாலும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க இந்த முறை. ஏன்? ஆண் காவலருக்கு 8 மணி நேர வேலை, பெண் காவலருக்கு 6 மணி வேலை, சுழற்சி முறையில் வேலை. காவல்துறைக்கு காவலர்கள் குடியிருப்புக்குள்ளே பள்ளிக்கூடம், கல்லூரி, மருத்துவமனை என்று சொன்ன ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இதே சென்னையில ஒரு போக்குவரத்து காவல்துறை அதிகாரி, ஒரு எஸ்ஐ என்ன சொல்றாரு, சட்டை பையில அவருக்கு கேமரா போத்திருக்கு. அப்ப நான் சொன்னேன், நாங்க சொன்னதுதான் இது எப்படின்னு சொன்னேன். உங்க அண்ணன் சொன்னதுனாலதான் நம்ம அண்ணன் சொன்னதுனாலதான் இன்னைக்கு நாங்க பாதுகாப்பா இருக்கோம். இன்னைக்கு எங்களை யாரும் திட்ட மாட்டான். ஏன்னா போக்குவரத்து நம்ம நினைக்கிறோம், போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் எஸ்ஐனா அவங்க ஃபைன் போடுவாங்க, ஹெல்மெட் அப்படின்னு. குடிகார பயிலுங்க அவனை திட்டுவான், அவரை அடிக்க போவான். இன்னைக்கு கேமரா இருப்பனால எங்களுக்கு ஒரு தற்காப்பு ஏற்பட்டுக்குது. அதற்கு சீமானுக்கு நன்றின்றாங்க. நாங்கள் சொன்னதை 2016 சொன்னோம், பாடி கேம். அதைத்தான் பக்கா மாசம் சொல்றாரு, நான் பாடி கேம பொருத்திடுவேன், பெண்களுடைய கூட்டத்தை தடுப்பேன். இதெல்லாம் நாங்க 2016 சொல்லிட்டோம். ப்ரோ நீ படிச்ச ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர்லடா, அந்த பள்ளிக்கூடத்தை கெட்டதே நாங்க தான்டா. இன்னைக்கு அவர் சொல்றாரு, தாய் மாமன் சீரு, அண்ணன் சீரு. எங்க அண்ணன் சொன்னாரு, நான் வந்தால் எங்கள் தெய்வ திருமகனார் முத்துராமலிங்கத்திற்கு 13 கிலோ தங்கம் போட்டிருக்காங்க. அவர் ஆளே தங்கம், அவருக்கு எதுக்குடா தங்கம்? அந்த தங்கத்தை எடுத்து அவர் பெயரிலே தெய்வ திருமணார் முத்துராமலிங்க தேவர் சீர் என்று ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஏழை பிள்ளைகளுக்கு நான் சீர் கொடுப்பேன்னு சொல்லி எங்க அண்ணன் சொன்னாரு. அப்போ ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்கணும். ஒரு தலைவன் என்பவன் உயர்ந்த யார் தலைவங்க? முதல்ல திமுக கொண்டு மனசாட்சியோட கேட்போம், யார் தலைவன்? ஏன் தலைவன் பேர் வந்துச்சு? எவன் துணிந்து தலையை கொடுக்க வருகிறானோ அவனே தலைவன். அதனாலதான் தலைவன்.
நீ போய் செய் என்று சொல்பவன் முதலாளி, வா நாம் இணைந்து போராடுவோம் என்று அழைப்பவனே தலைவன். அப்படி தமிழ்நாட்டினுடைய எல்லா கணத்திலையும் எங்க அண்ணன் ஒன்னும் சினிமால இருந்து நேரடி அரசியலுக்கு வரல. சினிமாக்காரர்கள் எதுக்குறீங்க, சினிமாக்காரர் எதுக்குறீங்க, சீமானும் சினிமானு வந்தாரு, சீமானும் மாயாண்டி குடும்பத்தார் நடிச்சார்ல, சீமானும் தம்பி இயக்குனார்ல. எங்க அண்ணன் திரையிலிருந்து வந்தாரா இல்லை சிறையிலிருந்து வந்தாரா என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக 6 மாதம் தேசிய பாதுகாப்பு சட்டம். அதே போல இந்த நிலத்தில் பிரபாகரன் என்றால் தீவிரவாதி, பயங்கரவாதி என்ற நிலை இருந்தது. தலைவர் பேரை சொல்ல முடியாது. தலைவர் பேரை போஸ்ட் தம்பி நல்ல தம்பிக்கு தெரியும். திருச்சியில் 2009ஆம் ஆண்டு தலைவர் படத்தை போடுறதுக்காக 15 பேர் ரிமாண்டு. ஒரு சின்ன சோரட்டி, ஒரு சிங்கிள் பிட்டு சோரட்டியில கருப்பு வெள்ளையில 900 ரூபாய்க்கு அடிச்சதுதான் மொத்தமே. அதுக்கு 15 நாள் ரிமாண்டு. தலைவர் பேரை பயன்படுத்த முடியாது, தலைவர் பேரை அலைபேசியில் வைக்க முடியாது, தலைவர் புகைப்படத்தை வீட்டில் மாட்ட முடியாது. பிரபாகரன் என்று சொன்னால் கைது பண்ணிடுவான். ஆர்குட், பேஸ்புக் வந்த காலகட்டம், எழுத முடியாது. எந்த பிரபாகரனை பயங்கரவாதி தீவிரவாதி என்றார்களோ, இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய எல்லா வீதிகளிலும், எல்லா வீடுகளிலும், எல்லாருடைய அலைபேசியிலும் தலைவர் பிரபாகரனை கொண்டு போய் சேர்த்தவர் எங்க அண்ணன் சீமான். இந்த இனத்திற்கு ஒரே தலைவன் தான்டா, தேசிய தலைவன் மேதகவி பிரபாகரன் என்று சேர்த்தார். அப்படி இத்தாலியில் பிறந்த சோனியா அன்னையாகலாம், குஜராத்தில் பிறந்த காந்தி தாத்தாவாகலாம், காஷ்மீர்ல பிறந்த நேரு மாமாவாகலாம், என் சொந்த ரத்தம் பிரபாகரன் அண்ணனாக கூடாதா என்று கேட்டவர் எங்க அண்ணன் சீமான். அதை கேட்டதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டம். இப்படி தொடர்ச்சியா கருணாநிதி அரசு பிடிச்சு உள்ள போட்டுச்சு. அப்பதான் என்னை போன்ற இளைஞர்கள் பார்த்தோம், யாரு சீமான் கைது, இயக்குனர் சீமான் கைது, யாரு எதுக்கு பிடிச்சு போடுறாங்க. அப்பதான் ராமேஸ்வரம் பேச்ச கேட்கிறோம். 20 நிமிட பேச்சு. வாழ்நாள்ல நாங்கள் கலாநிதிமாருக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். சன் டிவி தான் நேரடி ஒளிபரப்பு பண்ணாங்க. அவங்க வாழ்க்கையிலே பண்ண ஒரே ஒரு உருப்படியான காரியம் அது மட்டும்தான். 20 நிமிட நேரலை. அண்ணன் சீமானை போலவே தமிழ்நாடு முழுமைக்கு இருந்த இளைஞர்கள் எழுச்சி கொண்ட, தமிழ் பற்று கொண்ட, மொழி பற்று கொண்ட, ஈழத்தின் மீது பற்று கொண்ட அத்தனை பேரையும் ஒன்று திரட்டியது அந்த 20 நிமிட பேச்சு. அப்படி இன எழுச்சி கொண்டு நாம் தமிழ் கட்சி உருவானது. சினிமாக்காரரு, இயக்குனரு, இப்ப நானும் திருநெல்வேலியில சீமான் ரசிகர் மன்ற தலைவராக இருந்து வந்தனா, தம்பி படத்துக்கு போஸ்டர் ஒட்டி லெப்ட் பாண்டி மாதிரி வந்தனா, இல்ல வாழ்த்துக்கள் படத்துக்கு வண்ண பூச்சி வந்தனா, இல்ல மாயாண்டி குடும்பத்தாருக்கு கட் அவுட் வச்சு வந்தனா, இல்லை, சீமானும் தமிழன், நானும் தமிழன், நாம் எல்லோரும் தமிழர், நாம் தமிழர் என்ற முழக்கத்தோடு வந்தோம். இருந்தது போதும் இந்தியனாய், திரண்டது போதும் திராவிடனாய், திரிந்தது போதும் திராவிடனாய், திரண்டு வா தமிழனாய், நீயும் தமிழன், நானும் தமிழன், நாம் தமிழர் என்று முழங்க செய்ததால் வந்தோம். யார் பேசுறான் இத? நான் உலகத்தின் அவனவன் தாய்மொழியில பேசுறான். நாம் தான் மொழிகளின் தாய்மொழியான தமிழ் மொழியில் பேசினோம். தமிழில் பேசுவது அவமானம் அல்ல, என் அடையாளம் என்று பேசியவன் எங்க அண்ணன் சீமான். ஆடு மாடு மேய்த்தல் என்பது அவமானம் அல்ல, அது வருமானம். துபாயில போய் ஒட்டகம் மேய்க்கலாம், அரபு நாடுல ஆடு மாடு மேய்க்கலாம், சொந்த நிலத்துல விவசாயம் செய்யக்கூடாதா? விவசாயம் என்பது அரசு வேலை, அதற்கு 25,000 ரூபாய் சம்பளம் என்று அறிவித்தவர் அண்ணன் சீமான். எப்படி 25,000? விவசாயத்துக்கெல்லாம் 25,000மா? ஆடு மாடு மேய்க்கிறதுக்கெல்லாம் 25,000மா? படிச்சவங்களை, பிஇ படிச்சவங்களை, எம்பிஏ முடிச்சவங்களை, டாக்டரேட் பண்ணவங்களை சீமான் ஆடு மாடு மேய்க்க சொல்றாருன்ட்டான். ஆனா நேரம் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை மேல கறிக்கடையில் போய் வந்தா நிற்பான் முதலா. தமிழ்நாட்டினுடைய பால் தேவை மட்டும் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி. ஆட்டுக்கறியின் தேவை, தமிழ்நாட்டுடைய ஆட்டுக்கறியின் தேவை 60,000 கோடி, மாட்டுக்கறியின் தேவை 30,000 கோடி. மொத்தமாக ஆடு மாடுல மட்டும் 2 லட்சம் கோடி வருமானம். டாஸ்மாக்ல சரக்கு ஊத்தி கொடுக்கிறவன் அரசு வேலை பார்க்கும் போது, ஆடு மாடு மேய்க்கிறவன், விவசாயம் பண்றவன் அரசு வேலை பார்க்க கூடாதா என்ற கேள்வியை எழுப்பியதும் அவர்தான். இப்படி ஏதாவது ஒரு தலைவனை காட்டுங்க, எடப்பாடி பேசுவாரா? சூழலியல் என்னன்னு தெரியுமா? என்விரான்மென்ட் பாலிடிக்ஸ் என்னன்னு தெரியுமா? கூடங்குளம் அணு உலை இருந்தா என்ன ஆகும், அது இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஸ்டெர்லைட்டுடைய பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு தெரியுமா? பரந்தூர் விமான நிலையம் ஏன் வேண்டாம், காரணம் தெரியுமா? ஆத்துமணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, இது நடப்பதனால் என்ன பிரச்சனை உண்டாகும் தெரியுமா? ஏய், மழை எப்படி உருவாகி வருதுன்னு தெரியுமாடா? தண்ணினா என்னன்னு தெரியுமாடா? இதை எல்லாத்தையும் ஒரு கட்சியின் தலைவன் மக்கள் மன்றத்தில் பாடமாக எடுப்பவன் எங்களுடைய அண்ணன் சேர்ந்தவன் சீமான் மட்டும்தான்.
ஏனென்றால் அவருக்குள்ள ஒரு கனவு இருக்கு. அந்த கனவை மக்கள்கிட்ட கடத்துறாரு. அப்படி கனவை கடத்தியதுனாலதான் தமிழ்நாட்டுல நல்லவங்க ஜெயிக்க முடியாது. நல்ல கண்ணுவே ஜெயிக்கல, நல்லவங்க ஜெயிக்க முடியாது. பணம் இருந்தாதான் அரசியல் பண்ண முடியும். ஓட்டுக்கு பணம் கொடுத்தாதான் ஓட்டு போடுவான். கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுத்தாதான் ஓட்டு போடுவான்னு இருந்த இடத்துல மான தமிழர்கள், பச்சை தமிழர்கள், தூய தமிழர்கள் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டு தலைவர் பிரபாகரனை ஏற்றுக்கொண்டு ஒத்த ரூபா காசு வாங்காம இந்தியாவிலேயே 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான். இதே இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமையில வீக் எண்டுல பரபரப்பாக இயங்கக்கூடிய ஆவடியினுடைய நகர்பகுதியில பருத்திப்பட்டுல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திரண்டு நிக்கிறான. கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் நிக்கிறான். இன உணர்வுக்காக நிக்கிறான், மொழிக்காக நிக்கிறான். நல்லது நடந்துராதா என்ற நம்பிக்கையில நிக்கிறான். துரைமுருகன் பேச்ச கேட்க வந்திருக்காரா? இல்ல பருகானா பேச்ச கேட்க வந்திருக்காங்களா? இல்ல புனிதா பேச்ச? இல்லை. இந்த பிள்ளைகள் உண்மையை பேசுவார்கள், உரைக்க பேசுவார்கள், உறுதியாக பேசுவார்கள், இறுதி வரை பேசுவார்கள். நல்லத பேசுவான், நாட்டுக்காக பேசுவான் என்ற நம்பிக்கையில வந்து நிக்கிறாங்க. இவர் வந்துட்டா சீமான் மங்கிடுவாரு, இவர் வந்துட்டா சீமான் காணாம போயிடுவாரு. 8.2 2.2 மாறிடும். சீமான் கூடாரம் காலி ஆயிருச்சு. அந்த மாவட்ட செயலாளர் விலகிவிட்டார், சீமான் காலி. திருச்சியிலே விலகிவிட்டார், சீமான் காலி. சென்னையிலே விலகிவிட்டார், சீமான் காலி. சேலத்திலே விலகிவிட்டார், சீமான் காலி. சொட்டப்பைய 4 பேர் போயிட்டான், சீமான் காலின்னு போட்டான். கட்டமுண்டுகள். ஏய், நாங்க ஒண்ணும் வாயை வித்து பொழைக்கிறதுக்கு ராஜீவ்காந்தி கல்யாணம் சொல்ல கிடையாதுடா. நாங்க வாயை வித்து பொழைக்க தம்பிடா. கத்தி கத்தி செத்தாலும் சீமான் என்ற ஒரு தலைவனுடைய கரம் பிடித்திருக்கக்கூடிய கூட்டம் அந்த கூட்டம். சும்மா அவர் போயிடுவாரு, சாட்டை ஓடிடுவாரு திமுக கிட்ட. கார்த்தி வருவாரு இதுக்கிட்ட. நாங்க அரசியலை பார்த்து நாம் தமிழர் கட்சிக்கு வரலடா. நாம் தமிழர் கட்சியை பார்த்தாண்டா அரசியலுக்கே வந்தோம். இந்த எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், அது ஆவடி நாசருக்கு வேணா கனவு இருக்கலாம். எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், அமைச்சர். எங்களுக்கு அந்த கனவை நல்ல தம்பி கனவா தெரியுமா உங்களுக்கு? சின்ன பையன், ஆளுதான் உயரம் கம்மி. ஆனால் 2010 இருந்து சொந்த பணத்தை போட்டு இந்த ஆவடி சட்டமன்ற தொகுதியை கட்டமைத்தவர்கள் தம்பி நல்ல தம்பி. ஒரு பெரிய கடை வச்சிருந்தான் திருச்சி. இந்த மாநாடுல இந்த மாநாடு நாங்க வேலையை பார்த்துட்டோம். 2015 மாநாட்டுக்கு என் வீட்டுல தங்கியிருந்து, அபார்ட்மெண்ட்ல என் வீட்டுல தங்கியிருந்து கிட்டத்தட்ட 10,000 சுவரட்டி, சிங்கிள் பிட்டு 10,000 சுவரட்டி பச வாளிக்குள்ள குளிச்ச மாதிரி இருந்தான். பச வாளி இருக்கு பாருங்க, அது குளிச்ச மாதிரி இருந்தான். நானு, அவன் தம்பி பிரபாகரன், காமராஜ், சந்தோஷ், சரவணன் எல்லாம் சேர்ந்து திருச்சி முழுக்க சிங்கிள் பிட்டு 10,000 சுவரட்டிகளை ஓட்டணும் மாநாட்டுக்காக. கூச்சமே பட மாட்டோம். காலையில பாத்தீங்கன்னா நான் டை கட்டி டிப்டாப்பா இருப்பேன். இரவு பார்த்தா டவுசர் போட்டுக்கிட்டு போஸ்ட் அடிச்சுட்டு இருப்பேன். அப்படித்தான் வளர்த்தோம் கட்சியை. அப்படி தன் சொந்த பணத்தை, வேர்வைய, ரத்தத்தை சிந்தி உழைக்கக்கூடிய ஏதாவது ஒரு அரசியல்வாதியை காட்டு தமிழ்நாட்டுல. ஒருத்தர் இருக்க மாட்டான். பணம் வருதா கட்சியில, கான்ட்ராக்ட் கிடைக்குமா, கமிஷன் கிடைக்குமா சொல்றான். கட்சிக்காரங்களாம் சோர்வு அடைஞ்சிருவாங்க. ஏதாவது ஒரு கூட்டணிக்கு நீங்க போனா தானே நல்லா இருக்கும். நீங்க எல்லாம் எம்எல்ஏ ஆக வேண்டாமா? நல்லா பேசுறீங்க. நீங்க எல்லாம் ஒரு சட்டசபையில போய் நீங்க அப்படி அழகா இருக்கணும். எம்எல்ஏ ஆசையில தங்க வேண்டாமா? ஒரு ஃபார்ச்சுனர்ல கொடி கட்டி நீங்க போக வேண்டாமா? நல்லா இருக்கு. நீங்க எல்லாம் பாருங்க, ஒரு தடவை நீங்க 4 பேர் எம்எல்ஏ ஆயிட்டீங்கன்னா அப்புறம் 40 ஆகும். 40 அப்புறம் எப்படி ஆகும்? 40 அப்படி நாசமாகும். எங்களுக்கு முன்னெத்தியர்களாக எங்க ஐயா ராமதாஸ், எங்க அண்ணன் திருமாவளவன், எங்க அண்ணன் வேல்முருகன், எங்களுடைய ஐயா கமலஹாசன், அண்ணன் விஜயகாந்த் எல்லாத்தையும் பாக்குறோம். எப்படி நீங்க நாசமா ஆக்குனீங்கன்னு பாக்குறோம். நீ விஜயகாந்தை ஏமாத்தலாம், நீ வைகோவை ஏமாத்தலாம், நீ திருமாவளவனை 6 சீட்டு 2 சீட்டுக்கு ஏமாத்தலாம், நீ வேல்முருகனை ஒத்த சீட்டுக்கு ஏமாத்தலாம். ஆனால் உலகத்தினுடைய ராணுவத்தை ஏற்று சண்டையிட்ட பிரபாகரன் பிள்ளை சீமானை ஏமாத்த முடியாது. அவர் எடப்பாடியோ ஸ்டாலினியோ முதலமைச்சராக்க வரல. நாங்கள் ஒரு பெரிய கோட்பாடு வைக்கிறோம். 117 பெண்கள், 117 ஆண்கள். என்ன எங்க கட்சியோட வேலை இல்லையா? இந்திய நாடாளுமன்றத்துல 534 பாராளுமன்ற உறுப்பினர் ஆணுக்கு பாதி பெண்களை உட்கார வரைக்கும் எங்கள் அரசியல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். தமிழ்நாடு சட்டசபையில 117 பெண்கள், 117 ஆண்கள், அதிலே ஒரு திருநங்கை எம்எல்ஏவாக வரதண்டியும் எங்கள் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். தமிழ்நாடு முழுக்க கவுன்சிலர்ல, ஊராட்சி மன்ற தலைவர்கள்ல, சேர்மன்ல, மேயர்ல, மாநகராட்சி அதிகாரிகள்ல, ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆணுக்கு நிகராக பெண்கள் வர்ற வரைக்கும் எங்கள் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும்.
தமிழ்நாடு சட்டசபையில புறக்கணிக்கப்பட்ட வண்ணார், குயவர், நாவிதர், பண்டாரம், ஆசாரி உள்ளிட்ட அனைத்து சாதியும் எம்எல்ஏ ஆகும் வரை எங்கள் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். ஒரு கட்சியை காட்டுங்க, ஒரு கட்சிய சமூக நீதி, சாதி ஒழிப்பு, பெரியாரு பேசினா நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்கிற தலைவர்களுக்கு மத்தியில 7 இடங்களில் ஆதி தமிழ் கொடி எங்களுடைய சொந்தங்களை, பறையரை, தேவேந்திரை, பழங்குடியை 7 இடத்துல பொது தொகுதிய நிப்பாட்டிய ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி. பழனியில போய் பழங்குடியான்ட்டான். பழனி எவ்வளவு பெரிய பெரும்பான்மை சமூகம் வாழ்ற தொகுதி. பழனி சட்டமன்ற தொகுதியில போய் நீங்க பழங்குடி சமூகத்தை நிப்பாட்டலாமா? எஸ்டி நிப்பாட்டலாமா? ஷெட்யூல் ட்ரைப்ஸ் நிப்பாட்டலாமா? ஏண்டா அந்த பழனி மலையை ஆளுகிற ஆண்டவன் முருகன் யாரா? முருகனுடைய மனைவி குரத்தி ஒரு பழங்குடி பெண். முருகனே குறவன் தான். குன்றில் இருப்பவன் குறவன், குறிஞ்சினத்தின் தலைவன். பழனிக்கு தலைவனாக பழங்குடி தலைவன் முருகன் இருக்கும் போது பழனி மலையில ஒரு எம்எல்ஏ பழங்குடி சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் இருக்கக்கூடாதா? வள்ளியின் வாரிசு முருகனின் வாரிசு கூடாது என்று பழனி இன்னைக்கு இப்ப பழனி சட்டமன்ற தொகுதியில பழங்குடி சமூகத்தை சார்ந்த ஷெட்யூல் ட்ரைப்ஸை வேட்பாளர் அனுப்புறாங்க. இதுதான் துணிச்சல். இதுக்கு பேர் சமூக நீதி, இதுக்கு பேர் சாதி ஒழிப்பு, இதுக்கு பேர் சமத்துவம், இதுக்கு பேர் சோசியல் ஜஸ்டிஸ். நீ வேற எங்கேயும் தேடிக்கிட்டு இருக்காத. ஆசாரி என்றால் அதெல்லாம் ஓட்டு மட்டும் போடுங்க. பண்டாரம் ஓட்டு மட்டும் போடுங்க. நாவிதர் ஓட்டு மட்டும் போடுங்க. குயவர் ஓட்டு மட்டும் போடுங்க. எம்எல்ஏ கிடையாது. குயவரை இவர் மண்பானை செய்பவர் அல்ல, இவன் என் தமிழன். சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு. ஆனால் என்னுடைய உடன் பிறந்தாரை நிப்பாட்டுவேன். நிப்பாட்டுகிறோம் குயவருக்கு. அப்படித்தான் மன்னார் சமூகத்திற்கு. புறக்கணிக்கப்பட்டவர்களை மேலத்துடன் தாழ கிடப்பாரை தற்காப்பதை தர்மம் என்ற வைகுந்தனுடைய வார்த்தைக்கு ஏற்ப கீழே கிடப்பதை மேல தூக்கணும். அப்படித்தான் இந்த புரட்சியை நரசிம்மன் முன்னெடுக்கிறாரு. இதை யார் செஞ்சிருக்கணும்? திமுக செஞ்சிருக்கணும், அதிமுக செஞ்சிருக்கணும். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க? சாதி பார்த்து வேட்பாளர் நிப்பாட்டுவாங்க. நாங்கள் பார்க்கிறோம். எதற்கு? யாருக்கு கீழே கிடக்குறான் அவனுக்கு கொடுக்கணும் பாக்குறோம். அவன் யாரு மேல இருக்கான் அவனுக்கு கொடுக்கணும் பாக்குறான். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. எங்களுக்கு 1000, 2000, 3000 தேவையில்லை. ஐயாமார்களே, எசமான்களே, எங்களுக்கு தேவை எங்கள் வீட்டு பெண்களுடைய தாலி அறுக்குகிற டாஸ்மாக்கை இழுத்து மூடு. அத்தை நாங்க பாத்துக்கிறோம். அதை சொல்லுவீங்களா? ஸ்டாலின் சொல்லுவாங்களா? எடப்பாடி சொல்லுவாங்களா? மரியாதைக்குரிய விஜயனா சொல்லுவாங்களா? ஒருத்தர் சொல்லுவாரு, நான் வந்தா தமிழ்நாடு முழுமைக்குடைய 5700 டாஸ்மாகளையும் பூட்ட போட்டு எந்த இடத்தெல்லாம் குடிப்பகம் இருந்துச்சோ அந்த இடத்தெல்லாம் எங்கள் தலைவன் பெருந்தலைவர் காமராஜர் படிப்பகம் என்ற எனது நூலகத்தை திறப்போம். குடிப்பகம் இருந்த இடத்துல காமராஜர் படிப்பகத்தை திறப்போம். அதை கொடு. ஒரு கிராமத்துடைய தேவை என்னங்க? தரமான சாலைகள், குடிநீர். ஒரு கிராமத்தின் தேவை என்பது தரமான சாலை, குடிநீர், ஒரு நூலகம், ஒரு உடற்பயிற்சி கூடம். இதெல்லாம் ஒரு கிராமத்தின் தேவை. எங்களுடைய நோக்கம் என்பது தமிழ்நாட்டில் 12,000 கிராமங்கள் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குறுதி என்பது 12,000 கிராமத்திலும் கழிவறையே இல்லாத வீடுகளை உருவாக்குவது நாம் தமிழர் கட்சியுடைய கனவு. எல்லா கிராமத்திலும் சிசிடிவி. சிறுநீர் வெளியே கழித்தால் 100 ரூபாய் அபராதம், மலம் கழித்தால் 500 ரூபாய் அபராதம். நாங்க செய்யல. தென்காசி மாவட்டம் சுரண்டை பக்கத்துல துவரங்காடு ஒரு ஊரு, கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. துவரங்காடுங்கிற ஒரு சின்ன கிராமம், 500 பேர் தான், ஒரே சமூகம் தான் வாழ்ற ஊரு. அந்த துவரங்காடு கிராமத்துல வெளியே சிறுநீர் கழித்தால் 100 ரூபாய். ஏன்? எல்லா வீட்டுக்கும் கழிவறையை அந்த ஊராட்சி மன்ற தலைவர் கட்டி கொடுத்துட்டாங்க. இந்தியாவினுடைய ஜனாதிபதியால் சிறந்த கிராமம் என்ற விருது பெற்ற கிராமம். அதே போல ஜமீன் தேவர்குளம், அதே போல திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகாக்கு உட்பட்ட ஏர்வாடிங்கிற கிராமம், இஸ்லாமிய பெருமக்கள் நிறைந்து வாழ்கிற கிராமம் ஏர்வாடி. அந்த ஏர்வாடி கிராமத்தை தரமான சாலை, முழுமையாக சிசிடிவி, முழுமையாக மரங்கள், ஏரி குளங்கள் தூர்வாரி சொர்க்கம் போல வச்சுக்கான். தமிழ்நாட்டுக்குள்ளதான் ஏர்வாடி எப்படி இருக்கோ, எப்படி தோரங்காடு இருக்கோ, எப்படி ஜமீன் தேவர்குளம் இருக்கோ, அதுபோல 12,000 கிராமத்தையும் மாற்றுவோம் என்பது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. ஒரு ஆவடி பருத்திப்பட்டு பூங்காவை சரி பண்ணா பத்தாது. ஆவடியில மட்டும் 10 பூங்கா இருக்கு. ஆவடியுடைய மொத்த குப்பை எங்க போகுது? அந்த ஆவடியில் ஏரிக்குள்ள போகுது. ஒரு பூங்காவை சரி பண்ணிட்டீங்க, ஒரு ஏரியை சரி பண்ணிட்டீங்க, சரி, பாராட்டுக்குரியது, வரவேற்கத்தக்கது. மத்த ஏரி மொத்த குப்பையும் கொண்டு அங்க கொட்டிக்கிட்டு இருக்கான். சென்னைக்குன்னு ஒரு மறுசுழற்சி செய்ய இடம் இல்ல. பள்ளிக்கரணைங்கிற சதுப்பு நில ஏரிய மொத்தமாக குப்பை கடங்கா மாத்தி வச்சுட்டாங்க. இதை மாத்தணும்.
இதை மாத்தத்தான் உங்கள் பிள்ளைகள் கனவு கண்டு நிற்கிறோம். இப்படி 1000 கனவுகள். ஆடு மாடு மேய்க்க சொல்ற, ஆடு மாடு மேய்க்க சொல்லல. நாங்க நம்ம வாங்குறவளை பிடிச்சுக்கிட்டு பழைய கஞ்சியை தூக்கிக்கிட்டு ஒரு தலப்பா கட்டிட்டு மாடு மேய்க்க சொல்றோமா? புனிதாவை கூட்டு கையில குச்சியை கொடுத்து மாடு மேய்க்க சொல்றோமா? பருகானவை கூட்டு கையில குச்சி கொடுத்து மாடு மேய்க்க சொல்றோமா? நல்ல தம்பியை கூட்டு கையில குச்சி கொடுத்து மாம்பு இல்ல. இது வேற. அப்படி செய்யல. நாங்க 1000 ஏக்கர்ல மாட்டு பண்ண, 1000 ஏக்கர்ல ஆட்டு பண்ண, உலங்கு வானூர்தி ஹெலிகாப்டர்ல போய் ஆடு மாடு மேய்க்கலாம் வெளிநாட்டுல. அதை தமிழர் நிலத்துல சாத்தியப்படுத்துவேன் என்று ஒரு தலைவன் சொல்றான். படித்தவன் படிக்காதவன் எல்லாருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவனே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது அடுத்த வேலை. தக்காளி தோட்டம், கத்திரிக்காய் தோட்டம், தென்னை தோட்டம், பாக்கு தோட்டம், பனை தோப்புகள். நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு நீர்நிலையிலும் பனைகள் நட்டு வச்சாங்க. பனைகளை நட்டு நீர்நிலைகளை பாதுகாத்தாங்க. இன்னைக்கு சென்னையில எங்கிருந்தோ வந்து மரங்களை போட்டு கஜா புயல், தானே புயல், வரதா புயலா மரங்கள் கீழே விழுது. வீழாத நம்முடைய நாவல் மரங்கள், புங்க மரங்கள், புளிய மரங்கள், இப்படி நாட்டு மரங்களை, நாவல் மரங்களை நட்டு வளர்ப்போம் என்று பேசுறோம். 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் என்று சீமானுக்கு ஒரு கனவு இருக்கிறது. அந்த கனவை நிறைவேற்ற அதிகாரம் தேவைப்படுது. எளிய பிள்ளைகள் நீங்கள் வெல்ல முடியுமான்னு கேட்கிறாங்க. புர்கினோ பாசோ என்கிற ஒரு நாடு, இப்ராஹிம் ட்ரோடே என்கிற தலைவன் 4 ஆண்டுகள் வெறும் சிறுபான்மை தலைவன் அதிகாரம் கைப்பற்றினா 4 வருஷத்துல தங்கம், பருத்தி, தக்காளி, இந்த 3 வளத்தை விட்டு தக்காளி அந்த நாட்டையே கடனில்லாத நாடாக மாற்றிக் கொண்டிருக்கிறான் இப்ராஹிம் ட்ரோடே. எடுத்து போடுங்க. எல் சால்வடார் அப்படி ஒரு கண்ட்ரி மத்திய அமெரிக்காவில் இருக்கு. இளைஞர் படித்த பிள்ளைகள், இளைஞர்கள் படித்தவர்கள் தேடி பாருங்க கூகுள்ல. எல் சால்வடார் சென்ட்ரல் அமெரிக்காவுடைய நாடு. 2019 2016 ஒரு சாதாரண கவுன்சிலராக ஒருத்தர் வராரு. 2019 தணிக்கை தொடங்குறான். நாட்டுல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமில்ல? நாட்டினுடைய வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது. உலகத்திலேயே அதிக கொலைகள் நடக்கக்கூடிய நாடு எல் சால்வடார். உலகத்துல ஒரு வருஷத்துக்கு 80,000 கொலைகள் நடந்த நாடு. 2019 அந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சராக அன்னைக்கு அங்க பிரசிடென்ட் வர்றாரு. சின்ன நாடு, சொர்க்கம் போல ஒரு நாடு. நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்கும், சில்லு சில்லுன்னு குழுக்குன்னு இருக்கும். 4 வருஷம் 53 விழுக்காட்டுல வெற்றி பெற்ற அந்த தலைவன் 2024 திருப்பி தேர்தல் வருது. 75 விழுக்காடுகளை பெற்று பெரும்பான்மை பெற்று மீண்டும் அதிகாரத்தை பிடிக்கிறான். 5 வருஷத்துல எல்லா ரவுடி சிட்டியும் அடக்கிறான். நாட்டுல அந்த சிட்டியிலிருந்து, தலைநகரத்திலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பெரிய புழல் மாதிரி ஒரு ஜெயில கட்டுறான். மொத்த ரவுடியும் பிடிக்கிறான். நாசரு, மா சுப்பிரமணிய, அது மாதிரி என்ன யார் எல்லாத்தையும் பட்டியல போட்டு பொன்முடி, அப்புறம் வந்து துரைமுருகன், கதிரானந்த் தூக்குறான். தூக்கடா கதிர, தூக்கடா துரைமுருகன், தூக்கடா அந்த கனிமலை கொள்ளையன, தூக்கடா அந்த மணல் கொள்ளையன, தூக்குறான். தூக்கடா தாம அன்பரசன் நல்லா லட்டு மரக்க தூக்கிட்டு வாடா, தூக்கி உள்ள போடுறான். மொத்த சேகர் பாபா தூக்குறான். மொதல் ஏவனை தூக்குறா, தூக்கி கொண்டு உள்ள வைக்கிறான். என்ன பண்றான்? ஜெயில போன் கிடையாது, சிறையில இணையதள வசதி கிடையாது, இன்டர்நெட்டை கட் பண்றான், போனை கட் பண்றான். 1 வருஷம் ஜெயிலுக்குள்ள கலவரம், அடிச்சுக்கிறான், பிடிச்சுக்கிறான், சாவிடா விடுறான். ஆண்டுல 80,000 கொலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி 100 கொலைகள் ஆண்டுக்கு நடக்கக்கூடிய நாடாக மாறி இன்னைக்கு உலகத்தினுடைய அமைதியான நாடாக அந்த நாடு திரும்பி கொண்டிருக்கு. ஏன்? சின்ன பையன் 38 வயசு தான். ஒரு திரைப்படத்துல இயக்குனரா இருந்தவன் அவர் அந்த நாட்டை மாத்துகிற பொழுது அதே போல மண்ணின் வள மக்களுக்கு என்று கனவு கண்டு நிற்கிற அண்ணன் சீமான் இந்த நாட்டை ஆள முடியாத? காங்கிரஸ் ஒரு பேராய கட்சி, பணக்கார கட்சி, பண்ணையார் கட்சி. இந்தியாவுல யாரும் காங்கிரஸை வீழ்த்த முடியாது. ஏன்? காங்கிரஸ் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு நம்ப வச்சான். வாங்கி கொடுத்தது சுபாஷ் சந்திர போஸ். நம்ப வச்சு என்ன பண்ணா? காங்கிரஸை யாரும் வீழ்த்த முடியாதுன்னு. ஆனால் மொழியை மட்டும் முன்னிறுத்தி 18 ஆண்டுகளில் அண்ணாதுரை ஆரம்பிச்ச திமுக காங்கிரஸை வீழ்த்துவது சாத்தியம் என்றால் அண்ணாதுரை ஆரம்பிச்ச திமுகவையும் வீழ்த்துவது சாத்தியம். அவன் மொழியை மட்டும் தான் முன்னிறுத்தினாரு. இங்க மொழி மட்டும் இல்ல, மொழி, இனம், மண்ணு, மலை, காடு, கனிம வளம், பாலியல் வன்கொடுமை, சமூக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் இருக்கு. நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த வேளையில தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பக்கத்துல வேடநத்தங்கிற கிராமத்துல 12ஆம் வகுப்பு படிக்க மாணவி கழிவறை கழிக்க போன, இயற்கை உபாதை கழிக்க போன மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்.
2 வயது குழந்தைய கிருஷ்ணகிரியில திமுகவுடைய கிளை செயலாளர் பாலியல் 2 வயசுடா 2 வயசுடா. என்னடா இருக்கும் அவ்வளவு? என்னடா உங்களுக்கு அரிப்பு? எழுதி வச்சுக்கோங்க அன்பிற்குரிய மக்களே, அதிகாரம் ஒரு நாள் எங்கள் கையில் சிக்கும். இது போல பெண்களை எவன் தொட்டாலும் சரி உடனடியா தூக்கு. மரண தண்டனைக்கு நாம் வச்சு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. ஆனால் பெண்களை தொட்டா 16 நாள்ல அவனுக்கு காரியம் பால் ஊத்திடுவோம். பாகுபலி படம் சொல்லுவாங்கல்ல, பெண்களை தொட்டால் வெட்ட வேண்டியது கைகளை அல்ல தலையை என்பது போல தூக்குடா. அரபு நாட்டில் அப்படி சட்டம் இருக்கு. அவன் தெருவில் வச்சு அடிக்கிறான் கல்ல விட்டு. நாங்க அப்படி கிடையாது. ஜனநாயக முறைப்படி இன்னைக்கு 8 நாள்ல சார்ஜ் ஷீட் போடலாம். கைது பண்ணியாச்சு. 8 நாள்ல குற்றப்பத்திரிக்கை, உடனடி விசாரணை. 16 நாள்ல அவன் எவ்வளவு பெரிய கொம்பன், எவ்வளவு பெரிய எம்எல்ஏ எம்பி எவனா இருந்தாலும் பெண் பிள்ளைகளை தொட்டா உடனடியாக மரண தண்டனை கொடுப்போம். இதன் சீமானுடைய தேர்தல் வாக்குறுதி. அதை செய்யாம சரி வராது. நீ வருவ, பெண்களை கையை பிடிச்சு இழுப்ப, பெண்களை பாலி, சின்ன பிள்ளை 6 வயசு 4 வயசு பிள்ளைய பாலி வன்கொடுமை பண்ணா ஜெயில இந்த தடிமாட்டு நாய்களை உள்ள போட்டு இவனுக்கு மனு பாக்குறது, இவனுக்கு ஃபேனு, இவனுக்கு கழிவறை, இவனுக்கு டீ, இவனுக்கு காபி, இவனுக்கு ஒரு ஜெயிலரை போட்டு, இவனுக்கு வெளியே வர போக்குவரத்துக்கு காவலரை போட்டு, இவனுக்கு பாதுகாப்புக்கு மாஸ்க் மயிரை கட்டி இவரை கூட்டு. என்னடா தூக்குடா, அவன் யாரா இருந்தாலும் தூக்குடா. அப்படி சொல்ல யாராவது ஆள் இருக்காங்களா? நாங்க செய்வோம். இதை தவிர பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாது. நாடே சிசிடிவி. இன்னைக்கு சொல்றாங்க பெண் பிள்ளைகளை பின்தொடர்ந்து போனாலும் 5 வருஷம் சட்டம் இருக்கு. திமுக மகளிர் மாநாட்டை இடுபிடிச்சுக்கிறான். பாதுகாப்பு இருக்காங்க. ஒரு கட்சியின் கூட்டத்தில் பெண் பிள்ளைகள் உட்கார்ந்து சிரிச்சு மகிழ்ந்து பாதுகாப்போட போக முடியும்னா அது நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் மட்டும்தான் போக முடியும். ஏன்? பாதுகாப்பா இருக்க போய் தான் 117 பெண் பிள்ளைகள் வேட்பாளராக நிக்கிறாங்க. யாரா நிக்கிறாங்களா? கனிமொழிக்கு இந்த தமிழ்நாட்டில் ஏன் எம்எல்ஏ சீட் கொடுக்கல? ஏன் எம்பி அனுப்பி டெல்லிக்கு? எம்எல்ஏ விட்டா கருணாநிதி குடும்பத்திலே கொஞ்சமான அறிவாளி கனிமொழி தான். கொஞ்சம் படிப்பாங்க, கொஞ்சம் கவிதை வாசிப்பாங்க, குறைந்தபட்ச நல்லவங்க கொஞ்சம். அப்ப என்ன விட்டா நிர்வாகம் நல்லா பாத்துரும். ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் ஓரம் கட்டிடும். பெண்களுக்கு பொதுவாக நிர்வாகம் செய்யக்கூடிய பக்குவம் உண்டு. ஒரு குடும்பத்தை நிர்வாகம் செய்கிற ஒரு பெண்ணு நாட்டு நிர்வாகம் செய்ய மாட்டாளா? ஒரு குடும்பத்துல 100 ரூபாய் சம்பாதிச்சா 100 ரூபாய் கொண்டு கொடுத்தா 20 ரூபாயை செலவு பண்ணிட்டு 80 ரூபாயை கருகிட்டப்பால போட்டு பூட்டி வைக்கிற புருஷனுக்கு கூட தெரியாம ஒளிச்சு வைக்கிற பெண்களுக்கு நாட்டை நிர்வாகம் செய்ய தெரியாதா? ஒரு கடுகிட்டப்பாக்குள்ள 100 ரூபாய் கொடுத்தா 20 ரூபாய் செலவு பண்ணிட்டு 80 ரூபாய் வைக்கிற ஒரு பெண் ஒரு தங்கச்சி, ஒரு அக்கா எம்எல்ஏவா வந்தா நாட்டை எப்படி நிர்வாகம் செய்வாள் என்பதை கற்பனை செஞ்சு பாருங்க. அப்படித்தான் இந்த ஆவடி சட்டமன்ற தொகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்க ஒரு சரியான நிர்வாகி தேவைப்படுகிறார். ஒரு இளைஞர், ஒரு படித்த பெண்ணை நிப்பாட்ட வேண்டுகிற எண்ணத்தின் அடிப்படையில் ஒரு ஒடுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட சமூகத்துல தந்தை இழந்து வாடினாலும் ஆடு மாட வித்து ஆத்தா படிக்க வச்ச அந்த காசுல படித்து சீனாவில் போய் வேலை பார்த்தாலும் என் வருமானத்தை விட என் இனமானமே பெரிது என்று இந்த களத்திலே பெருமதிக்கக்கூடிய தங்கை புனிதா சண்முகம் அவர்களை அண்ணன் சீமான் அவர்கள் களத்திலே இறக்கி இருக்கிறார். நினைச்சிருந்தா 4 லட்சம் ரூபாய் சம்பளம், 4 லட்சம் ரூபாய் சம்பளத்தை 40 லட்சம் சம்பளத்தை மாத்துறதுக்கு வேலை பார்த்துக்கலாம். ஆனால் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைக்கும் இளைய பிள்ளை இப்படி ஒரு வேட்பாளரை ஏதாவது கட்சியில காட்டுங்க. கட்சியில பெண் பொறுப்பாளர் காரை மறிச்சா காரை விட்டு ஏத்திட்டு போற தலைவனுக்கு மத்தியில பெண்களை பார்த்து பார்த்து சீட்டு கொடுக்கிற அழகு கொடுக்கிற தலைவன் எங்க அண்ணன். அப்படி ஆவடி தொகுதிக்கு படித்த பண்புள்ள மக்களின் பிரச்சனை மனசிருந்து பேசுகிற துண்டு சீட் இல்ல, ஏப்போர் சீட்ல ஒரு பொதுக்கூட்டத்திலே இந்த போர்டு போடுறாங்கன்னா சட்டசபைக்கு போனா எந்த போர்டு போடுவான்னு பாத்துக்கோங்க. சட்டசபைக்கு போய் ஒரு பெண் ஆவடியிலிருந்து வென்று போய் ஆவடி மக்களுடைய குரலாக ஒலித்தால் எப்படி இருக்கும் பாருங்க. தெரிச்சிருவாங்க. நாசர் கிசர் சேகரபாபுரம் பக்கத்தில் நிக்க முடியாது. அப்படி கேட்பாங்க கேள்விகளை. ஏனால் the product from சீமான் ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு லட்சியத்தோடு மொழியையும் மக்களையும் முன்னிறுத்தி ஆவடியில் வாழ்கிற மாணவ தமிழர்கள், இளைஞர்கள், படித்தவர்கள், நல்லவர்கள், சாதி பார்க்காது சாதிக்கிற துடிக்கிற இந்த இளைய பிள்ளைகளுக்கு வாக்களிப்பீர்கள் என்ற நம்பிக்கையிலே புனிதா சண்முகம் அவர்களை உங்களிடத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்கள் வீட்டு பிள்ளையை உங்க வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அன்பிற்குரிய மக்களே, நாம் பொறியாளராக, மருத்துவராக, விஞ்ஞானியாக இருக்கலாம். ஆனால் ஒரு விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும்.
3 வேளையும் நமக்கு உணவை தருகிற விவசாயியை, அதுவும் ஏர் உழவன் விவசாயியை நாம் தூக்கி கொண்டு வருகிறோம். தேர்தல் ஆணையத்துக்கு தெரியுது யாருக்கு என்ன சின்னத்தை கொடுக்கணும்னு. விசில் அடிச்சான் குஞ்சுகளுக்கு, விவசாயி செத்துக்கிட்டு இருக்கான், விவசாயி செத்துக்கிட்டு இருக்கு. செத்து கொண்டிருக்கிற விவசாயியை உயிரை கொடுத்தாவது சீமானின் தம்பிகள் காப்பாற்றுவார்கள் என்று தேர்தல் ஆணையம் இந்தியாவிலேயே நல்லா ஒத்து பாருங்க. க்ளோஸ் போங்க. இந்தியாவிலே ஒரு கட்சியின் தலைவன் சின்னமா கிடைச்சது எங்களுக்கு தான். இது எங்க அண்ணன் தான், வேற யாரும் இல்ல. எங்க அண்ணன் தான் சின்ன வயசுல ஏற்கனவே போய் தூக்கி நிக்கிறாரு, கொஞ்சம் லைட்டா மீசை முடிக்காப்ல. கட்சியின் தலைவனே சின்னம்டா. என்னால் எங்களுக்கு சீமான் என்பது வெறும் முகம் மட்டுமில்லை, அது ஒரு எண்ணம். அதனால தான் அவரை சின்னமாக எங்களுக்கு வந்திருக்கிறார். அன்பிற்குரிய மக்களே, ஏர் உழவன் சின்னத்திலே, விவசாய சின்னத்திலே உங்கள் பெருமதிப்பிற்குரிய வாக்குகளை, ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அந்த பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவன் தேச துரோகி என்று தெய்வ திருமகனார் நமது தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சொன்னது போல, உங்களுடைய வாக்குகளை சில ரொட்டி துண்டுகளுக்கு விற்காதீர்கள் என்று அண்ணல் அம்பேத்கர் சொன்னது போல, தங்கம் போன்ற வாக்குகளை தவட்டுக்கு வித்துறாதீங்க என்று அண்ணாதுரை சொன்னது போல, அன்பிற்குரிய மக்களே, உங்களுடைய உரிமைகளை, உங்களுடைய வாக்கை, உங்களுடைய அடுத்த 5 ஆண்டு ஆள போகிற அந்த தலைவனை தேர்ந்தெடுக்கிற அந்த வாக்குரிமையை தயவு செய்து பணத்துக்கு வித்துறாதீங்க. பணத்தை கொடுத்தா வாங்கி வச்சுக்கோங்க. எத்தனையோ அம்மன் கோயில் இருக்கு, எத்தனையோ சிவன் கோயில் இருக்கு. 2000 ரூபாய் கொடுத்தா ஒரு 20 ரூபாயை மட்டும், ரொம்பலாம் கொடுக்காதீங்க, 20 ரூபாயை மட்டும் கொண்டு போய் கோயில் உண்டியில போட்டு, ஆத்தா மாரியாத்தா காளியாத்தா ஈஸ்வரனே சிவனே முருகனே அல்லாவே இயேசுவே, இந்த உன் பிள்ளை தெரியாம 2000 வாங்கிட்டேன், ஆத்து மணல கொள்ளையடிச்சு, கனிமூலத்தை கொள்ளையடிச்சு, 4000 கோடி பேக்கேஜ கொள்ளையடிச்சு, பல கோடியை கொள்ளையடிச்சு எனக்கு 2000 ரூபாய் லஞ்சமா கொடுத்துட்டான். அந்த லஞ்ச பணைய வயிற்றுல ஒட்டாத ஆத்தா, ஆனாலும் அந்த படத்துல 20 ரூபாய் உனக்கு கொடுக்குறேன், என் பாவத்தை மன்னிச்சிரு, நான் விவசாய சின்னத்தை ஓட்ட போட போறேன் அப்படின்னு ஓட்ட போடுங்க. உண்மையான விடியில் மறட்டும். மீண்டும் தேர்தல் பரப்புரை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.